தம்பி, பொண்ண ஒரு தினிஷா அவங்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். கிடைச்சிருச்சேங்கிறதுக்காக கசைக்கு புழிஞ்சிடாத. உனக்கு தெரியாது இல்ல, தேங்காய பதமா திருவுனா பூவா விழுகும். கொஞ்சம் அழுத்தி திரியிட்டா சில்லு விழுந்துரும். சில்ல உடைச்சிடாத, அப்புறம் சிக்கலாயிடும். என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கல்ல, நீங்க போங்க. ஏது நீ அனுப்புற வேகத்தை பார்த்தா செதறு தேங்காய் போட்டுருவ போல் இருக்க. சரி, ஏதோ செய்ய. நான் வரட்டுமா? வர ஹலோ, ரவி ஸ்பீக்கிங். என் தங்கச்சி ஒப்படைச்சிட்டீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் மிஸ்டர் ராவ். உங்களுக்கு எங்க குடும்பம் ரொம்ப கடமைப்பட்டிருக்கு. அவளுக்கு அங்க எதுவும் தொந்தரவு இல்லையே? ஓ எஸ், தொடங்கித்தானே, அனுப்பி வைக்கிறேன். ஷுவர். பரவாயில்லையே, வேலை என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவளே புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாலே. ஆத்தா, ஆத்தா. ஏன் ஏன் ஆத்தா, இன்னும் வேலை ஏதாவது பாக்கி இருக்கா? என்னடா, உனக்கு வயசாயிருச்சே தவிர கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? அவ பொண்ணா மாறணும், பொறுப்பு வரணுங்கிறதுக்காக தான் கிராமத்துக்கு கூட்டிட்டு வந்தேன். இருக்கிற வேலையில நீயே செஞ்சுக்கிட்டு இருந்தா அவ மனுஷி ஆகுறது எப்போ, உனக்கு மருமகள் ஆகுறது எப்போ? அவ பெரிய எடுத்து பொண்ணா, மனசு கேட்கலடா கண்ணு. என் மேல யாரும் அனுதாபப்பட வேண்டாம். என்னென்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்க, சீக்கிரம் செஞ்சுட்டு கையெழுத்து வாங்கிட்டு போறேன். உன்னை செய்ய சொல்லணும்னு நினைச்ச வேலையெல்லாம் எங்க ஆத்தா காலையிலே செஞ்சு பிடிச்சிருச்சு. இன்னும் ஒரே ஒரு வேலை தான் இருக்கு. என்ன? அது உன்னால முடியாது. என்னால முடியாதுன்னு நீ எப்படியா முடிவு பண்ற? இப்படி ஒரு சாக்கு சொல்லிட்டு இந்த வீட்ல தட்டு, இந்த நாத்தம் பிடிச்ச வீட்ல என்ன தங்க வைக்கலான்னு ஒரு ஐடியாவா? You see, I belong to the women's liberation. I can do anything. என்ன வேலை செய்யணும்னு சொல்லு, செஞ்சுட்டு சீக்கிரம் கையெழுத்து வாங்கிட்டு போறேன். பால் கறக்கிற வேலை தான் பாக்கி. முடியுமா? பொண்ணா பிறந்தவ பிளேனே ஓட்டுறா. ஆஃப்டர் ஆல் இது முடியாதா? பால் எங்க இருக்கு? காம்புல. காம்பு எங்க இருக்கு? மடியில. மடி எங்க இருக்கு? மாட்டுல. மாடு எங்க இருக்கு? கொட்டையில. கொட்டா எங்க இருக்கு? இது கூட தெரியல. ஏய், வா காட்டுறேன். டாங்கு டாங்கு அடி எங்க போச்சுறாங்கு, இல்லா டாங்கு டாங்கு அடி எங்க போச்சுறாங்கு. என் பச்ச கிளி இச்ச கிளி என்ன பார்த்து பார்த்து ஏங்கு, படுக்கையில மாமன் கூட தூங்கு. ததுங்கி நத்தம் இல்லா டாங்கு டாங்கு அடி எங்க போச்சுறாங்கு, இல்லா டாங்கு டாங்கு. ஆம்பள தொழில பொம்பள பார்க்க முடியாது முடியாது. ஏ பொம்பள உனக்கு ஆணவம் எதுக்கு ஆகாது ஆகாது. ஆம்பள தொழில பொம்பள பார்க்க முடியாது முடியாது. ஏ பொம்பள உனக்கு ஆணவம் எதுக்கு ஆகாது ஆகாது. உதிரைக்கு நீ வாக்கப்பட்டா கொள்ளு திங்க வேணாமா, மதுரக்கார மாமங்கிட்ட மல்லு கட்டியே நம்மா. வேணாண்டி வீண் தகராறு, ஏன் காணி நிறமே கரும்பு தோப்பு. டாங்கு டாங்கு அட வேணா இந்த ராங்கு, டாங்கு டாங்கு அட வேணா இந்த ராங்கு. நான் பச்சை கிளி நல்ல இச்ச கிளி என்ன பார்த்து பார்த்து ஏங்கு, ததுங்கின தொட்டில்லா டாங்கு டாங்கு அட வேணா இந்த ராங்கு, தில்லா டாங்கு டாங்கு.
பொம்பளை பார்க்க முடியாதா முடியாதா வேலைக்காரன் வீடம் வச்சா ராஜாவாக முடியாது குப்பமேடு கொட்ட கொட்ட கோபுரமா ஆகாது வேணாயா வினாச உனக்கு தவறாகும் நீ போடும் கணக்கு ராசாத்தி ஒரு சீமாட்டி ஏசாக்கா மகரா கரிசட்டி அழகா எல்லா டாங்கு டாங்கு அடி எங்க போச்சுறாங்கு எல்லா டாங்கு டாங்கு அடி எங்க போச்சுறாங்கு என் பச்சக்கிளி என் இச்சக்கிளி என்ன பார்த்து பார்த்து ஏங்கு படுக்கையில மாமன் கூட தூங்கு தடுங்கி நத்தம் சில்லா டாங்கு டாங்கு அடி எங்க போச்சுறாங்கு சில்லா டாங்கு டாங்கு. ஆத்தாடி என் தம்பி எம்புட்டு சாமான் வாங்கிட்டு வந்திருக்கா பாத்தியாடி கூட பிறந்த அக்கா எனக்கு ஒரு ரவிக்க துணி கூட எடுத்துட்டு வரல உனக்கு கவுனு பவுடரு சோப்பு சென்ட் அதுவும் எங்க இருந்து களியும் கடலை உருண்டையும் போடுற இடத்துல இருந்து ஏப்பா இதுக்கெல்லாம் காசு ஏது அங்கேயும் போய் காய்ச்சினியா இல்ல எவன் பேக்கையாவது கைய விட்டியா? ஏய் என்கிட்ட இந்த நக்கல்லாம் வச்சுக்காத. எங்க அக்கா தாலி அறுந்துருமேன்னு பாக்குறேன். இல்ல உன்னை இங்கே தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். மிதி என்ன குடிச்சாரோட ஒரு வெளியில வர போகுது. யோ சும்மா இருக்க மாட்டே தம்பி நீ போய் ஐயர் கூட்டிட்டு வா. எதுக்கு? தம்பிக்கும் பொண்ணுக்கும் கல்யாண போறத பாக்குறதுக்கியா? எம்மாடி காதுல விழுந்துதா? ஊரை சுத்தி பொண்ணுங்க உன் மேல உசிரியே வச்சுக்கிட்டு இருக்க போது உன்னை மனுஷனே மதிக்காத பொண்ணுகிட்ட ஏண்டா மல்லு கட்டுற? பேசாம அவ கேக்குற கையெழுத்த போட்டு கொடுத்துட்டு சொல்லு சுத்தமானவன் கள்ளன்னு நல்ல பேர் எடுத்துக்கோ. சொன்ன சொல்ல காப்பாத்தணுங்கிறதுக்காகத்தான் நானும் வீம்புல இருக்கேன். எங்க குடும்ப மானத்தை நீதான் காப்பாத்தணும்னு அவங்க அண்ணியும் அண்ணனும் சொல்றாங்க. நான் கூறுகட்டு போறதுக்கு குறுக்க நிக்காதுன்னு இவ சொல்றா. நான் யார் சொல்லமா காப்பாத்துறது? யாரு கெட்டு போனா நமக்கு என்னடா? ஓமானு தானே ஊர் சிரிக்குது. யாரு சிரிச்சாலும் எனக்கு கவலை இல்லம்மா. அவளை பணிய வைக்கிறேன்னு இல்லையான்னு பார். மகாராணி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தவங்க இப்ப மாட்டு சாணியோட அல்லாடிக்கிட்டு இருக்காங்க. இந்தாங்க. இதே விழுது. அதுக்கு கால் இல்ல, அதான் உழுது. யோ நான் எப்படி எல்லாம் வாழ்ந்தவ. சும்மா பழசியே பேசிக்கிட்டு இருக்காதீங்க. எதிரில 3 மாடு வருது. எங்க பக்கத்துல வந்து இறக்கிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குது. சீக்கிரம் சீக்கிரம். இதுக்கெல்லாம் காரணம் அந்த குட்டச்சி தான். முதுகு அரிக்குதியா? கொஞ்சம் சொல்லி விடு. அவங்க இருக்கிற நிலைமையில அவங்க இப்ப அவங்களாலே சொரிஞ்சுக்க முடியல. அவங்க இங்க உனக்கு உதவ போறாங்க. பேசாம ஒப்பந்தத்தை ஒதுக்கி வச்சுட்டு மாமன் கிட்ட சொல்லு. மாமங்க ரொம்ப சுத்தம். Don't talk like an imbecile. Mind your bloody business. ஓ என்ன அவங்க அம்மா ஆங்கிலத்துல அரைக்கிறாங்க? சாணி இவ்வளவு தானா? இன்னும் இருந்தா அனுப்பி வைங்க, தட்டி வைக்கிறேன்னு சொல்றாங்க. அப்படியா? அவ்வளவுதான் சர்வீஸ் ஆயிருச்சா? அப்போ ஒரு லாரி நிறைய அனுப்புறேன். முண்டா தப்பா அர்த்தம் சொன்னேன்ல. தப்பாவா? ஆமாங்க, அதான் அம்மா தப்பிட்டாங்க. முதலாளி டோன்ட் டாக் லைக் இம்பசைல் அப்படின்னா கேவலத்தனமா பேசாதே யோ அப்படின்னு அம்மா சொன்னாங்க. ஓஹோ, உன்னை இந்த வேலையோட விட்டுலாம் நினைச்சேன். உனக்கு வாய் கொழுப்பு அதிகமாயிருச்சு. தட்டின வரட்டியில சந்தையில போய் வித்துட்டு வந்தாதான் ரவைக்கு உனக்கு சோறு. இல்லன்னா இதான் சாப்பிடு. மேடம், சரக்கு எப்படியும் கை வரைக்கும் வந்துடுச்சு. வாய் கிட்டக்கத்தானே, கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்களேன். அம்மா கூட்டம் கூடிடுச்சு. என்ன வேலை சொல்லலாம்? இதுல என்ன சம்பந்தப்படுத்தாத. இது அம்மாவுக்கு சம்பந்தம் இல்லாத வராட்டி. சம்பந்தம் இருந்தாலும் வெராட்டி அவன் விலைக்கு வாங்குவான். அதானே, ஊர் முழுக்க மாடு சாணி போடுது. அது தட்டி நீ என்னையா எங்களுக்கு விக்கிறது? நாங்க தட்டிக்க மாட்டோம். இந்த ஊர்ல விறகையே விலை கொடுத்து எவனும் வாங்குறது இல்ல. ஏதோ சர்க்கஸ் விளம்பரம் பார்க்க வந்தா சாணி விளம்பரமா உள்ள இருக்கு. வாங்கயா போலாம். வாங்க வாங்க. அம்மா, வராட்டி வியாபாரம் நாரிடுச்சு. இது விலை போகாதுன்னு தெரிஞ்சோ என்ன நாள் வேணும்னே பழி வாங்கிருக்கா. இது சாடிஸ்ட். ஆமா, இவ பெரிய சோசியலிஸ்ட். இத பாருமா, பழி தீக்கிறதுக்கா உன்னை விக்க சொல்லல. உங்க அப்பை சம்பாதிச்ச பணத்தை பட்டணத்து வீதியில வீசி எறிஞ்சு இப்போ உன்னால 10 பைசா சம்பாதிக்க முடியுமான்னு பாக்கத்தான். இத பார், இத ஒண்ணு மட்டும் வித்துட்டேன்னு வச்சுக்க. வித்துட்டேனா? வேற வேலையே பார்க்க வேண்டாம். இது ஒண்ணுக்காகவே நான் பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துறேன்.
இதெல்லாம் விலை போகாதுன்னு சொல்றாங்களே. அட நீ என்னமோ சொல்லி உமன்ஸ் கான்ஸ்டிபேஷன். கான்ஸ்டிபேஷன் இல்ல, விமென்ஸ் லிபரேஷன். அட என்னமோ ரேசனுமா, பொம்பளை நினைச்சா முடியாதுல்ல, கண்ணில் பட்டா படியாதுல்ல பாட்டெல்லாம் பாடுனியே, இப்ப படிய வைய. ஏய் தொட்டுங்களா, அவதான் வரட்டி வைக்கணும். நீங்க வரட்டி வித்தீங்க, பத்திரத்துல நான் கையெழுத்து போடவே மாட்டேன். ஒத்தாசை வேணும்னா பண்ணிக்கங்க, நான் போய் உரம் வாங்கிட்டு வந்துடுறேன். கேட்டுக்கிட்டியா? My dear poor pitiful people. பஞ்சத்தில் அடிபட்ட பரதேசி பசங்களே, முரட்டு பசங்க, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. Brothers and sisters of Indian villages. இந்திய கிராமங்களில் இருக்கும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, Please come. எல்லாரும் வாங்க. Please come. எல்லாரும் வாங்க. இந்தியன் கௌபாய், இந்தியன் கௌபாய். அண்ணே அண்ணே, ஏன் அழுதுகிட்டு இருக்கீங்க? எல்லாம் இந்த மூதேவியாலதான். சாரி எடுத்து மாராப்புக்கு மேல போடு, மாராப்புக்கு மேல போடு அப்படின்னு படிச்சு படிச்சு சொன்னாங்க. தங்க வைக்கிற வேலையில எவனாவது தட்டிட்டு போயிடுவான்னு மாராப்புக்கு உள்ள மறைச்சு வச்சா, இங்க இருந்தோ வந்தா தட்டிட்டு போயிட்டாங்க. யாரவன்? வேற யாரு? அந்த செல்லக்கிருக்கா. அவ வேற இங்க வரட்டி வித்துக்கிட்டு இருக்காளே. இந்த வராட்டி உடனே வாங்குங்க. Please come. ஒரு டசன் 100 ரூபாய், மொத்தமா வாங்குனீங்கன்னா 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்கிறோம். Please come. Please buy this special variety. Please do come and buy this. You bloody. எங்கடா உன் பொண்டாட்டி? எதுக்கு? என்னங்க? நானே போய் பாத்துக்கிறேன். எதுக்கு உள்ள போறான்? டேய் டேய் இல்லடா. அடே கதவை சாத்திட்டு என்னடா பண்ற? அடட, நம்ம ஊர் கள்ள. ஆமா, அவருக்கு உனக்கு தான் ஆகாதுல்ல. என்ன விஷயமா வந்த? ஆத்தா கரும்பு நடுற விஷயமா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. உங்க கை ராசியான கையாமே. நடுற விஷயமாச்சே, நல்ல விஷயம், கண்டிப்பா வந்துடுறேன். இதுல பூவும் மஞ்சள் இருக்கு, வச்சுக்கங்க. அடியே கதவை தரடி. ஐயோ அப்பா வைக்க விட மாட்டாரே. இப்ப என்ன நடந்து போச்சு? நான் ஒரு கால விழுறீங்க. எந்திரிங்க. என்ன என்ன நடந்து போச்சா? வாடி. என்ன? திரும்படி. ஏண்டி பூவை கொண்டையில வர வச்சுக்கிட்டியா? கொண்டையில வைக்காம எதா பேசுற? நீ நெருப்புல குளிச்சாதாண்டி என் நெஞ்சு யாரும். போடி உள்ள போடி போடி போடிங்கிறானே. எங்க அவன்? எங்க அவன்? எங்க அந்த பூந்தோட்ட காவல்காரன்? இங்க இருக்கியா? அடே ஏண்டா, என்ன தைரியம் இருந்திருந்தா என் வீட்டுக்குள்ளாரிய வந்து என் கண் முன்னாடிய என் பொண்டாட்டிய. எட்ரா கைய. 4 செவத்துக்குள்ள நான் நாகரிகமா நடந்துகிட்டதே நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டே. 10 ஊர் கூடுற சந்தையில பல பேர் பார்க்க என் பொண்டாட்டி அவமானப்படுத்தினியே. அப்ப என் மனசு எத்தனை வேதனைப்பட்டிருக்கும். அதுக்கு பதிலா தான் அத்தனை பேர் முன்னாடி என்ன அடிச்சுட்டாள. அதனாலதான் உன்னை கொல்லாம போறேன். இந்த பர்ற செலக்கு இருக்கா, எந்த ஊர் சந்தையில என் பொண்டாட்டி அவமானப்படுத்தினியோ அதே சந்தையில அத்தனை பேர் பார்க்க என் பொண்டாட்டி கால்ல விழுந்து நீ மன்னிப்பு கேட்கணும். கேட்கலன்னா தற்ற உங்கை தரையில விழுந்து துண்டா துடிக்கும். ஜாக்கிரதை. வெட்டுவியா? உன்னை உயிரோட விட்டாதானடா பாக்க.
கள்ளனை ஒழிக்கிறதுக்கு 10 பேர் போறாதா? நம்ம ஊரே ஒண்ணு சேரணும். முதலாளி, தண்ணி பாத்திர பிரச்சனையா இருந்தா நம்ம ஊருக்காரங்கள தடி கொம்போட கிளம்புவாங்க. உங்களுக்கு தட்டுற பிரச்சனையாச்சே, எவன் வருவான்? இதுல நம்ம ஊருக்காரங்க தலையிடணும்னா ஒண்ணு மண்ணு பிரச்சனையா இருக்கணும், இல்ல மான பிரச்சனையா இருக்கணும். மான பிரச்சனையாக்கி காட்டுறா. கருசப்பட்டிக்கு கதாநாயகனா இருக்கிற கள்ளனை வில்லனாகிட்டா அது எப்படிங்க முதலாளி? அவன் கைய வச்சு அவன் கண்ணை குத்த வைக்கிறடா. அப்படி குத்தனா குருடன் ஆவான், எப்படி வில்லன் ஆவான்? பார்க்கத்தாண்டா போறேன், நீங்க பார்க்கத்தாண்டா போறீங்க. சரியான புலி. பைய படியறிவாமா? பாட்டுமா பாட்டு. பார்த்தம்மாவா? இது அம்மா கிட்ட சொல்றேன். மஞ்சள் புடவை, மங்கள குங்குமம், இந்த குளத்துலதான் பார்க்க ஆசைப்பட்டேன். எப்படியா இருக்கு பார்த்து சொல்லு. மகாலட்சுமி மாதிரி இருக்கிறாங்க. கண்கொள்ளா காட்சியா இருக்குது. வாய மூடு, கோணிக்க போகுது. அடுத்த வேலை என்னன்னு கேளு. அடுத்து என்ன? இந்த மாலையை உங்க கையில வாங்கி அம்மா கழுத்துல போட்டு அங்க பிரதட்சணம் பண்ண சொல்லுங்க. ஹை, நான் மாலையை போடணுமா? எப்படி? அம்மா, கஷ்டப்பட்டு குளிச்சிட்டு வந்திருக்கிறீங்க, முடியாதுன்னு சொல்லிடாதீங்க, அப்புறம் பத்திரம் பைசல் ஆகாது. மகமாயி அங்க பிரச்சனை ஆரம்பமாகட்டும். இது முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா ஊர்ல இருந்து 2 மெத்தைய கொண்டாந்துருக்கலாம். ஏயா நடபாவாடியா விரிக்கிறீங்க? கார்பெட் விரிக்கிறதுல உங்க பட்டணத்துல வச்சுங்க. அங்கம் பூமியில படணும், அதுக்கு பேரு தான் அங்க பிரதர்ஷனம். உங்க அம்மாவோட மண்ண தங்கத்திலையா பண்ணது? அங்க பாரியா, அவங்க எல்லாம் உருள சொல்லியா? பரவாயில்ல, நான் தரையில உருள்றேன். ஆனா என் பாவம் ஒண்ணு சும்மா விடாது. ஆவியா வந்து வீட்டுல உட்காந்தாலும் பரவாயில்ல, உருளு. இது பிரார்த்தனை, பிச்சை இல்ல. கால் செருப்புக்கே கார்பெட்ல நடக்கிறவங்க கரிய பாத்தியா? ஐயோ, அன்னைக்கே புருஷன் ஒத்துக்கிட்டு இன்னைக்கு கட்டாந்தரையில உள்ள வேண்டிய அவசியம் இல்ல. உருண்டது போதும், எந்திரிமா. வாங்க, பொங்க வைக்கணும். பொங்க வைக்கணுமா? எங்க வைக்கணும்? என் இடுப்புல வைக்கணும். அட வாமா. பெரியம்மா, ஏமா உங்க இஷ்டத்துக்கு வேண்டிக்கிட்டு மகாராணி மாதிரி வாழ்ந்த எங்க அம்மாவை மண்ட பொருளை விட்டீங்களே, இப்ப எங்க இஷ்டப்படி நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு மொட்டை போடுறதா வேண்டிக்கிட்டா ஒத்துப்பீங்களா? அட நீங்க ஒண்ணு, பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம். என்ன பெரியம்மா குழப்பிட்டு போறாங்க? ஆமா, தெளிவா சொல்லிட்டாலும் அப்படியே உனக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். ஒரு பொண்ணு பூமாதேவி மாதிரி பொறுமையா இருக்கணுங்கிறத உணர்த்ததுக்காகத்தான் மாப்பிள்ளை நம்ம அம்மாவை இப்படி மண்ட போட்டு புரட்டி எடுக்கிறாரு. அப்படியா? நம்ம மாப்பிள்ளை இருக்கிறாரு வில்லாதி வில்லன் வெங்கல. டேய், இத்தோட நிறுத்திக்க, இது கோவில். கண்ணேறியதே போக. எக்ஸ்கியூஸ் மீ, ஆ? நான் உட்காந்துக்கிட்டுமா? தொலைவுல உட்காந்துக்கிட்டு
டியூப் வழியாவா ஊத போற? எங்கேயே ஊதுமா. எப்படி ஊதணும்? மண்டி போடு. மண்டினா? அட முழங்கால போடுமா. கைய முன்னாடி ஊண்டுமா. இப்ப கரெக்டா தவளை மாதிரி இருக்க. மூஞ்சி அடுப்புக்குள்ள விடு. இப்ப ஊது. இப்ப நான் என்ன பண்ணணும்? வெந்திருச்சான்னு பாரு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? நான் தான் யோசிக்கணும். வலது கை இப்படி ஆனதுக்கு அப்புறம் இடது கையால கரும்பு நட்டா தேருமா? நாரும். சாமி குத்தம் நினைக்கிறேன். ஒண்ணு பண்ணுவோம். வர திருவிழாவுல நாக்குல வேலு குத்தி காவடி எடுத்து தீ மிதிச்சா சரியா போயிரும். கள்ளா, 1000 தான் பொண்டாட்டி மேல ஆசை இருந்தாலும் இப்படி தலையில தூக்கி வச்சு கூடாதியா. ஏன் அனுபவத்துல சொல்றேன். என் தலைய பாத்தியா? பரமசிவன் அவர் தலைமையில கங்கையை வச்சுக்கலையா? அவராவது அவர் பொண்டாட்டிக்கு போட்டியா வந்தவள தான் தலைமையில வச்சுக்கிட்டாரு. நான் என் பொண்டாட்டியை தானே வச்சிருக்கேன். அடடடடா, என்ன தலையாய தத்துவம். இப்பேற்பட்ட நல்லவரை ஏத்துக்கிட மாட்டேங்கிறீங்களாமா? பாத்தீங்களாயா? இப்படியோ கூடையோட ஓடக்குள்ள போட்டுருவோமா? கடவுளே, என்ன வந்து காப்பாத்த மாட்டியா? ஆமாங்க, வலி பொறுக்க முடியாம துடிக்கிறான். எங்க அம்மா வேற உறவுக்காரன் கல்யாணத்துக்கு போயிருச்சு. அந்த பொண்ணோட வேலைக்காரங்க டாக்டரை கூட்டிட்டு வர டவுனுக்கு போயிருக்காங்க. மருந்து எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வரீங்களா? என்னப்பா புரியாம பேசுற? அவ உன்னை புருஷனா ஏத்துக்கிற வரைக்கும் உதவி செய்யக்கூடாது ஊர் கட்டுமானம் இருக்க. வேணும்னா ஒண்ணு செய்யற. என் மருந்து பட்டியை தர்றேன், எடுத்துக்கிட்டு போ. நீ ஆச்சு, உன் பொண்டாட்டி ஆச்சு. நான் நாட்டு வைத்தியரு. இங்க வழியில யாரோ துடிக்கிறதாக சொன்னாங்க. அது நீங்க தானா? நான் தான். எங்க கொஞ்சம் கையை காட்டுங்க. I don't want நாட்டு வைத்தியம். I want English treatment. அம்மா, அக்கம் பக்கத்துல 50 மைலுக்கு இங்கிலீஷ் டாக்டரே கிடையாது. அப்படியே வந்தாலும் ஊரு கட்டுமானம்னு உள்ள விட மாட்டாங்க. அம்மா, ஒரு சின்ன விஷயம். இந்த ஊர்லயும் உங்க புருஷனுக்கு பிடிக்காதவன் நான் ஒருத்தன் தான். அத கரெக்டுங்க. மெதுவா மெதுவா. ஆமா, இந்த காய் எப்படி ஏற்பட்டுச்சு? அது பொங்கல் வந்துச்சான்னு பாக்க சொல்லுச்சு. நீ என்ன பண்ண? கை உள்ள விட்ட. ஐயோ, கரண்டி இல்லாம உள்ள விடணும். எதை எப்படி விடணும்னு எனக்கு எப்படி தெரியும்? முதல்ல உன் கோபத்தை விடணும். காலை இப்படி வைங்க. இத கொஞ்சம் கலட்டுங்க. வலிக்குதா? சரியா போயிடும்ல? சரிப்படுத்த முடியாத வியாதி. பிடிவாதம் ஒண்ணுதாமா. மனசு வச்சா அதையும் சரிப்படுத்திடலாம். அப்ப நான் வரட்டுங்களா? நாட்டு டாக்டர், நீ என்ன ஃபீஸ் வாங்காம போற? ஃபீஸ் வேண்டாங்க, உங்ககிட்ட வாங்குறது சரியில்லை. ஏன்? இது என்னங்க சாதாரண நாட்டு வைத்தியம் தானே. நோ 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 நோ, ஊரு கட்டுமானம் மீறி நீ எவ்வளவு ரிஸ்க் எடுத்து எனக்கு மருந்து போட வந்திருக்க. நீ வரலன்னா நான் செத்து போயிருப்பேன். வேண்டாமா? சரி, ஏதாவது பிரசன்டேஷன் வாங்கிக்கோ. பர்சன்டேஷனா? இப்ப நீ வாங்கல, நான் மருந்தெல்லாம் தொடச்சு ஓன கட்டுவேன். போட்டுக்கோ. என்ன? என் விரலுக்கு சேர மாட்டேங்குது. எதுவும் கொஞ்சம் ட்ரை பண்ணா சேரும். கொண்டா, நான் போடுறேன்.
தொட்டுக்கொள்ள மின்னல் இடை மோகம் கண்ணீர் வேகம் மன்னனுக்கு யோகம் மன்மதனின் யோகம் தாரம் தீர தோளோடு தோளும் சேர ராதா அழைக்கிறாள் காதல் ராகம் இசைக்கிறாள் உன்னை ராதா அழைக்கிறாள் காதல் ராகம் இசைக்கிறாள் மின்னும் வண்ணக் கண்ணன் தோளிலே மாலையாக கூடிடும் வேளையாக உன்னை ராதா அழைக்கிறாள் காதல் ராகம் இசைக்கிறாள் உன்னை ராதா 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 ஓகே பொழப்புக்கு போன மனுஷனை புருஷனாக்கி ஏன் பொழப்புல மண்ணாளி போட்டாங்களே அவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்களா? உன்னையா சொல்றாங்க. ஏமா நானா மண்ணள்ளி போட்டேன்? ஆமா, இவர் பெரிய மன்மதன். இவரை பார்த்து ஆசைப்படுறதுக்கு பொட்டச்சி துணி துவைக்கிறவனுக்கு புத்தி எங்கேயா போகும்? அம்மா நீங்க பொட்டையா? ஏய், அவங்க என் சர்வன்ட்ஸ். அவங்க என் துணியும் துவைப்பாங்க, என் காலையும் பிடிப்பாங்க. அது கேட்டதுக்கு நீ யாரு? உன் சக்காலத்தி. சக்காலத்தியா? அப்படின்னா தாலிக்கு ஒண்ணு ஜாலிக்கு ஒண்ணு. கொஞ்சம் புரியும்படியா சொல்லு. ஒரு பொண்டாட்டிக்கு போட்டியா அவ புருஷன் இன்னொரு பொம்பளைய கட்டிக்கிட்டான்னா ரெண்டாவது பொண்டாட்டிக்கு முதல் பொண்டாட்டி சக்களத்தி, முதல் பொண்டாட்டிக்கு ரெண்டாவது பொண்டாட்டி சக்களத்தி. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ற. வேணாம், கச்சக்குன்னு சொல்றேன். கல்லனுக்கும் இந்த கண்ட்ரிக்கும் கனெக்ஷன் இருக்குது.